இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் பேஸ்ட் ஃபீச்சரில் க்ளோஸ்ட் சர்ஃபேஸ். ஸோ இந்த க்ளோஸ் சர்ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் ட்ராயிங் ஒன்று வரைஞ்சிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சர்க்கிள் ஒன்று. ஸோ இது சர்ஃபேஸ் பேஸ்ட் கமாண்ட்னால ஸோ இந்த மாதிரி ஷேப் ஒன்று வரைஞ்சிக்கிட்டேன். ஸோ இந்த ஷேப்பை வந்து நான் க்ளோஸ் பண்ணணும் சாலிடாக. அப்படின்னா அந்த மாதிரி இதில் நான் யூஸ் பண்ண போகிற டூல் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் சர்ஃபேஸு. இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சர்ஃபேஸை நான் செலக்ட் பண்ணேன்னா என்னோடய ஆப்ஜெக்ட் அப்படியே க்ளோஸ் ஆகிடும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் சர்ஃபேஸோட யூஸ். ஸோ இதே கொஞ்சம் டிஃபிகல்ட் ட்ராயிங்கில் பார்த்தோன்னா, உதாரணத்துக்கு நான் ஆல்ரெடி ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு இதை ஒரே ஷேப்பாக மாற்றிக்கிறேன். என்னால் டிஃப்ரெண்ட் ஷேப்பை வந்து க்ளோஸ் ஆப்ஜெக்டை தான் என்னால் க்ளோஸ் பண்ண முடியும். அதுக்காக இதை ஒரே ஆப்ஜெக்டாக மாற்ற இதுக்கு வந்து ஒரு ஷேப் கொடுக்குறேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா வயர் ஃப்ரேம் சர்ஃபேஸ் டிசைனுக்கு போகிறேன். செட் ஆப்ரேஷன் ட்ரிம். ஸோ நான் இதையும் நான் ட்ரிம் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்டு ஆப்ஜெக்ட் கிடைக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஷேப்பை நீங்கள் வந்து வேறு இதில் க்ரியேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் சர்ஃபேஸோட யூஸ். தேங்க்யூ.